கமல், என் தம்பி, இன்று பிறந்த நாள். இன்று மட்டுமல்ல, உன் வாழ்நாள் பூராவும் சிறந்த நாளாக அமைய என் மனவார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா நலமும் எல்லா வளமும் சாதனைகள் அத்தனைக்கும் சொந்தக்காரனாக திகழ்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஹாப்பி பர்த்டே கமல், ஆல் தி பெஸ்ட். கமலுடைய பிறந்த தினங்கிறது திரையுலகுக்கு ஒரு சிறந்த தினம். அது தனி மனிதனுடைய பிறந்த தினமாக நான் நினைக்கல. தமிழ் திரையுலகத்தின் வளர்ச்சிக்கு காரணமான பல விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையோடு பிணைந்திருக்கிறது. அவனுடைய முயற்சிகள், அவனுடைய வெற்றிகள், சோதனைகள், ஏமாற்றங்கள், அவன் அனுபவித்த வலிகள் எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானதில்லை. அவன் மூலமாக இந்த திரையுலகம் அனுபவித்த அனுபவங்கள் அது. அதை எல்லாம் மீறி இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறான். இது கூட முழுமையான விஸ்வரூபம் அல்ல. என்னை பொறுத்தவரையில் விஸ்வரூபத்தின் ஒரு பகுதி தான். இன்னும் எடுக்க வேண்டிய விஸ்வரூபத்தின் பல பகுதிகள் நமக்கு இன்னும் புலப்படவில்லை. பொதுவாக கமல்ங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் தமிழ் திரையுலகுக்கு மட்டுமில்லை, இந்திய திரையுலகுக்கு மட்டுமில்லை, மொத்தமான அகில உலக சினிமாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. குழந்தை நட்சத்திரமாக இருந்து இடைவெளி இல்லாமல் வளர்ந்து இன்றைக்கி அகில உலகமும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் எல்லா திறனும் பெற்று விளங்குகிற கமல் நண்பனாக இணைந்து தம்பியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கமல் என்ற கலைஞனை வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்கிறது எனக்கு அப்போ புறப்பட்டுச்சு. அதனுடைய அளவுகோல் உலகளவா, நாடளவா, மாநில அளவாங்கிறதெல்லாம் புரியலை. ஆனால் மற்றவர்களால் மதிக்கப்படுகிற, போற்றப்படுகிற, எல்லோராலும் திரும்பி பார்க்கப்படுகிற ஒரு கலைஞனாக கமல் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். வாழ்வான், வளரப்போகிறான் என்பது இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ பல பேரிடம், பல நண்பர்களிடம் சவால் விட்டு சொன்னவர் நான். என்னை கேலி செஞ்சவங்க இருக்கிறாங்க, ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நண்பர்கள் தான். ஆனால் என்னுடைய கருத்து, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கணக்கு பொய்க்கவில்லை. கமல் என்ற மனிதனுக்குள் ஒரு மாபெரும் கலைஞர் ஒளிந்திருக்கிறார், உருவாகி கொண்டிருக்கிறாங்கிறத உணர்ச்சிகள் நேரத்தில் இல்லை, அன்னை வேளாங்கண்ணி நேரத்திலேயே அவனுக்காக நான் போராடி இருக்கிறேன். அது எனக்கு புலப்பட்டது. அது எப்படி புலப்பட்டது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இது அறிவுக்கு புலப்படுகிற ஒன்றாக நான் நினைக்கல. மனசு சொல்லிச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த நேரத்திலேயே அவன் காட்டிய அந்த ஆர்வம், வேறு எந்த சிந்தனைகளுமே இல்லாத சினிமா, கலை, நாடகம், நடிப்பு, இந்த மாதிரியே தான் வளர்ந்தான். நாங்கள் 2 பேரும் சந்தித்து பேசினோம்னா, இப்போ அந்த சந்தித்து பேசுகிற கொஞ்ச நேரத்தில் முக்கால்வாசி நேரம் சினிமாவை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால சினிமாவில் நம்முடைய பங்கு என்னங்கிறத பற்றி, நாம் வளர்ந்தால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கனவு கண்டோம். அந்த கனவுலாம் இன்றைக்கி பழிச்சிருக்கு. கமல் என்ற ஒரு கலைஞனை புறக்கணித்தவர்கள், அவனுடைய எதிர்காலத்தை பற்றி தப்பு கணக்கு போட்டவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவனால் பலன் பெற்றார்கள். அது ஒரு சரித்திர நிகழ்வுகள், வரலாற்று அதிசயங்கள். அதெல்லாம் யார் போற்றினார்களோ, யார் தூற்றினார்களோ அதை பற்றி கவலைப்படாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறான் கமல். அவனுடைய எதிர்காலத்தை நிச்சயமில்லாமல் கணித்தவர்களெல்லாம்
இனி இவர்தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவரால் அண்டி பிழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்று புறக்கணித்தவர்கள், நடிப்பு வராது என்று சொன்னவர்கள், ஏதோ டான்ஸ் ஆடலாம் வேற என்ன தெரியும் என்று சொன்னவர்கள், நடிக்கலாம் வர முடியாது ஏதாவது டெக்னீஷியனாக போகலாம் என்று சொன்னவர்கள், அத்தனை பேருடைய கணக்கையும் பொய்யாக்கி கமலே ஒரு மேடையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கான், என்னை பற்றி என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாத போது இந்த சத்தியனை எதிர்காலத்தில் நான் பெரிய நடிகராக வர போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு பேட்டியில். அது என்னமோ அவன் மேல், அவன் திறமையின் மேலே, அவனுடைய எதிர்காலத்தின் மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்றைக்கி பழிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் பழிக்க போகுது. இன்றைக்கி ஹாலிவுட் படம் டைரக்ட் பண்ண போகிறான். இந்திய வரலாற்றில் ஒரு தமிழ் நடிகன் கதை எழுதி இயக்கி நடிக்கப் போகிற ஹாலிவுட் படம்ங்கிறது சரித்திரம். அது சிலரால் தாங்கிக்க முடியும், சிலரால் தாங்கிக்க முடியாது. அதில் 1000 குறைகள் சொல்லுவாங்க, கோளாறுகள் சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அதை பற்றி கமலும் கவலைப்படுறதில்லை. அவன் எதிர்கால வளர்ச்சியை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருக்கான். ஒரு காலத்தில் கிளாப் அடிக்க தெரியாமல் இருந்த கமல் இன்றைக்கி அகில உலக சினிமாவில் என்னென்ன டெக்னிக்குகள் வந்துட்டுருக்கு, இன்றைக்கி என்ன வந்திருக்கு, நாளைக்கு என்ன வரப்போகுது, அத்தனையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிட்ருக்கான். அதுதான் வளர்ச்சி, அதுதான் முன்னேற்றம். தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறான். விஸ்வரூபம்னா நிஜமான விஸ்வரூபம். இது நீடிக்கணும், நிலைக்கணும் என்னங்கிறது எனக்கு தெரியல. எழுதுறா எழுத்து நல்லா இருக்காதுண்ணே, அசிங்கமாக இருக்கும்னே அப்படிமா. பரவாயில்ல எழுது. ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்கி முதல்ல நினைவுகள்னு ஒரு கதை எழுதணும். வித்தவுட் ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட். ஆர்டிஸ்டாக இருக்க மாட்டாங்க, ஒன்லி சவுண்ட் அண்ட் அட்மாஸ்பியர். அது ஒரு இன்னும் அந்த டெக்னிக் இன்னும் ஃபாலோ பண்ண முடியாது. அன்னைக்கு நாங்கள் 40 பக்கம் நோட்டில் எழுதின அந்த சினிமா இந்த நடைமுறைக்கு வரல. அப்போல்லாம் கமல் எனக்கு எழுத வராதுண்ணே அப்படிமா. ஆனால் அவனுக்குள்ளே எழுத்தாளம் இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சில நேரங்களில் உணர்ச்சிகள் நேரத்துலேயே அந்த சீனை சொல்லிடுவேன். சீனை சொல்லிவிட்டு அதை எழுதியிருப்பா, அண்ணே எழுதிட்டு போங்கண்ணே அப்படிமா. பரவாயில்ல நீ எழுது, நான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதான் மேட்ரு, நான் மேட்ரு தெரியுங்களா உனக்கு, அதை எழுதிடு அப்படிமே. எழுதி வைப்போம், ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். கோவளம் கடற்கரையில் அப்போது ஈஸ்ட்மன் கலர் வந்த புதுசு, அன்னை வேளாங்கண்ணி ஈஸ்ட்மன் கலர். 12 மணிக்கு அங்கேயே வீடு எடுத்து எல்லோரும் தங்கி இருந்து அங்கேயே ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய யூனிட்டு, ஆளுக்கு ஒரு வீடு அங்கே தங்கி இருக்கும். 12 மணி ஆச்சுன்னா ஜிகேராம் கேமராமேன் அவர் டாப் லைட் வந்துடுச்சு, ஷூட் பண்ண வேணான்றவர். மறுபடியும் 3 மணிக்கு தான் ஆரம்பிப்பார். அன்றைக்கி 12 மணிக்கு பிரேக் பண்ணிட்டார். சக்சேஸ் போது சேர்த்து பண்ணி 12 ஆச்சு, மாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னாரு. மாஸ்டர் என்ன மாஸ்டர் டாப் லைட்டர், சரி எப்படின்ட்டார். 12 மணிக்கு பிரேக் பண்ணிட்டு சாப்பிட போனோம். சாப்பாடு ரெடி ஆகலை. அப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு குளிச்சுருக்கோம் அதே கடலில். யாருமே இல்லாத நேரத்தில், இருட்டில், ஒருத்தர் முகம் பார்க்க முடியாத நேரத்தில் குளிச்சுருக்கோம். அந்த நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்கும், யாருமே பிழைச்சிருக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கமல் தான் சொன்னான், அண்ணே கடலுக்கு போகலாம் குளிக்கலாம் அப்படின்னா. முதல் நாள் வந்திருக்கானே, அப்புறம் தனக்கு நீச்சல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னான். சரி போனோம். கடலில் நான், கமல், மணின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், 3 பேரும் எங்கள் ஸ்டில் கேமராமேன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு அவர் கரையில் உட்காந்துருந்தார். குளிக்க ஆரம்பித்தோம். 3 பேரும் இறங்கணும். நல்ல வேளைக்கு மணி பயந்துட்டார். பயந்துட்டு திரும்பி போயிட்டார் கரைக்கு. நாங்கள் 2 பேரும் நீந்தி உள்ளே போய்கிட்டே இருந்தோம். நான் கொஞ்சம் நீந்துவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்டேஜில் கமல்
திரும்பி பார்த்தேன் முள்ள போயிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கான். ஏய் அப்படின்னா கையை பிடிக்கிறான், அது பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். நிலைமை சரியா இல்லை அப்படின்னோடனே, சரி கமல் கையை பிடிச்சிக்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், போயிடலாம் அப்படின்னா அந்த போராட்டத்தை ரொம்ப உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் தூரம் நீந்திட்டு கரை வந்துருச்சுன்னு நினச்சி காலை விடுவோம், அதுக்குள்ளே பாதாளத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்களை சாப்பிட கூப்பிட்றதுக்காக ஜார்ஜின்னு ஒரு ஆஃபீஸ் பையன் வந்தான். அவன் வந்து தூரத்தில் பார்த்துட்டு தான் நாங்கள் படுற பாட்டை. அந்த பக்கம் எங்கள் அவுட்டோர் யூனிட் ஆளுங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கரையோரமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னா அவங்க பயந்து போய் ஓடிட்டாங்க, நம்ம மேலே படி வந்துடும்ன்ட்டு. மீனவங்களும் யாரும் வரல. அந்த 1 மணி 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் பட்ட அவஸ்தை, நான் என்னென்ன கணக்கெல்லாம் போட்டேன், நாளைக்கு பேப்பரில் என்னென்ன நியூஸ் வரும், யார் யார் அழுவாங்க, யார் யார் திட்டுவாங்க, சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் கடலில் மாட்டி விட்டுட்டான்னு சொல்லுவாங்க, உதவி இயக்குநர்கள் கடலில் மூழ்கி சாவுன்னு தந்தியில் நியூஸ் வரும். இந்த கனவுகள்லாம் போயிட்டுருக்கு. எப்படியோ கையை பிடிச்சி காலை பிடிச்சி இது பண்ணி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. மேலே கரையேறி அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் நான் அப்படியே அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா யார் மேலும் மிஸ்டேக்லாம் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் கடலில் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியே அப்செட் ஆகி கரையில் உட்காந்துட்டேன். அவன் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், சரி நான் போகலாமண்ணே, அதான் வந்துட்டேன் நான் போகலாண்ணே, போடா. ஏன்னா அவன் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருந்தான். நான் அப்படி நீந்துவேன், இப்படி நீந்துவேன், அங்கே காப்பாற்றியிருக்கேன், இங்கே காப்பாற்றிருக்கேன்லாம் சொன்னான். அதை நம்பி போனேன். அப்புறம் எல்லாருக்கும் உயிர்நீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் கரைக்கு போவோம்னே நம்பலை. ஏன்னா 2 இழுத்துட்டு வரணும். கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டான். இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வரும்போது கழுத்தை கட்டி பிடிக்கிறான். அவனுக்கு விட்டுட்டு போயிடுவோம். அவனுக்கு போய் எனக்கு விட்டுட்டு போனால் பெரிய பழிச்சொல்ல ஆயிரும் எனக்கு அந்த போராட்டம். அப்புறம் மாஸ்டர் திட்டினார். அவன் ரொம்ப என்ன சின்ன பையன், அவன் கூட சேர்ந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அம்மாவும் தான் சொன்னான், ஏன்பா அவன் சொன்னான்னு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னாங்க. அது ஒரு அந்த இடத்துல ஃபோட்டோலாம் கூட எடுத்தோம். அது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் கேட்டேன், எனக்கு வேணும்ட்டான். ஐயா தெரியாத ராமராவும் நான் அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, உச்சி வெயிலில் கடலில் குளிக்கலாமா, அப்படி போனால் கூட யாராவது கூட வேணாமா அப்படியே சொன்னாங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அது பின்னால் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணனை இந்த சரிதை சந்திக்கணும்னு இருக்கிறப்போ கடல்லாம் அவ்வளோ ஈஸியாக கொண்டு முடியாது. அந்த கமல் வேறு, கடல் நினைத்தாலும் கமலை கொள்ளாது. ஏன்னா அவனுடைய பிற்கால வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை சரித்திரம் இருக்கேன். அதனால் அது ஒரு இன்சிடெண்ட், ஆனால் மறக்க முடியாத இன்சிடெண்ட். சாவின் நுனி வரையில் போய் கரையேறினது, அது மறக்கவே முடியாது.